பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 2 அதிகாரம் 11வது வசனம். தேவனிடத்தில் பட்சபேதம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், ஒருத்தர் ஒரு மாதிரி பார்க்கிறது, இன்னொருத்தர் ஒரு மாதிரி பார்க்கிறது, அந்த மாதிரி தேவன் அல்ல. எல்லாரையும் ஒரே ஈக்குவலாக பார்க்கிற தேவன். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் அநேக ஜனங்களை அவர் மன்னித்தார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்தார், எல்லாருக்கும் அவருடைய வார்த்தை மூலியமாக சமாதானத்தை கொடுத்தார், ஆறுதலை கொடுத்தார், நிம்மதியும் கொடுத்தார். அவரிடத்துல பட்சபேதம் இருந்தால் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பேசியிருந்திருக்க கூடும். ஆனாலும் இந்த உலகத்துல மனிதர்களுடைய அன்பு, மனிதர்களுடைய வார்த்தை எப்படி இருக்குது என்றால், பணம் இருந்தால் உங்ககிட்ட பேசுவாங்க, உங்ககிட்ட உருவாடுவாங்க, உங்ககிட்ட வந்து சம்பாஷணை பண்ணுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பாதி பேர் இல்லை, முக்கால்வாசி ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறார்கள். கர்த்தரோட பிள்ளைகளே, தேவன் இந்த இடத்துல நம்மகிட்ட சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரோடு கூட அன்பாக இருக்க வேண்டும், தேவனுடைய அன்பில் பரசாட்ட வேண்டும். நம்ம யாருக்கிட்டையும் நம்மளுடைய கோபத்தை காட்டக்கூடாது, நம்மளுடைய எரிச்சலை காட்டக்கூடாது. நம்மளுக்கு தீமையை செஞ்சிருந்தாலும் நம்மளால முடிந்தது அவங்களுக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு குஷ்டரோகியை தொட்டு சுகத்தை கொடுத்தார். சோ இந்த நாளில நம்ம குஷ்டரோகத்தை தொட முடியுமா? குஷ்டரோகி அப்படி அங்கே இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் காட்டுவோம், நம்ம அவங்ககிட்ட பழக மாட்டோம். நம்ம எல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தாலும் இந்த உலகத்துல நம்மளால முடிஞ்சது அவங்கக்கிட்ட நல் வார்த்தைகளை பேச வேண்டும், இயேசுவை அன்பு சொல்ல வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம யாருக்கிட்டையும் பகை காட்டக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக முன்மாதிரியாக நம்ம இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.